புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தான் கிப்லாவாக கொண்டு தொழுதார்கள். மதீனா வந்தபோது அங்கே யூதர்கள் கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்ததால் யூதர்களின் கிப்லாவாக பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் நம்முடைய நபிமார்களின் கிப்லா. அந்த யூதர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஈர்ப்பு இஸ்லாத்தின் மீது வர வேண்டும் என்பதற்கு பைத்துல் முகத்தஸை நோக்கி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த போது தொழுதாங்க. நோக்கம் உயர்ந்த நோக்கம். இங்கே அந்த மக்கள் அவங்க கிப்லா நாம புறக்கணிக்கல என்றால் அவர்கள் உண்மையை விளங்குவார்கள் இல்லையா? எனவே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க கொஞ்சம் தப்பா பேசுறாங்க, வேற மாதிரி பேசிட்டாங்க. எங்க கிப்லா உண்மைன்னு விளங்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல எங்க மார்க்க உண்மைன்னு முகமது விளங்குவாங்கன்னு சொன்னா புரியாமல் பேச ஆரம்பித்த போது பெருமானார் வருத்தப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ரப்பே என்னை காபாவுக்கு திருப்பி விடுங்கிறாங்க. நான் மீண்டும் காபாவையே ஆலயமாக ஆக்க வேண்டும், கிப்லாவாக ஆக்க வேண்டும் கேட்கறாங்க, எதிர்பார்க்கறாங்க. அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ்ட்ட கேட்டா உடனே கிடைக்கணும்னா நினைக்க முடியாது, கேட்போம், சிலதை தாமதமா கொடுப்பான். அவன் எப்போ கொடுக்கிறானோ அதுதான் கயிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வாங்க, அல்லாஹ் அடியார்கள் கேட்ட துஆவை ஒப்புக்கொள்கிறான் மாலம் யஸ்தாஜில், அவசரப்படாத போது. கேட்டுட்டேன் கிடைக்கலன்னா இல்ல, கேளுங்கள், அவசரப்படாதீர்கள். ஒரு துஆ ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா, அவசரப்படாமல் இருந்தால் ஒப்புக்கொள்ளப்படும். 1000 தடவை கேளுங்க, நான் கேட்டேன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்போ கொடுப்பானோ அதுதான் அழகானது. கேட்டால் கொடுப்பேன் வாக்களிச்சிருக்கிறான். அவன் கொடுக்கிறது அவனை பொறுத்தது, கொடுக்கும் நேரத்தையும் அவனை தீர்மானிக்கிறான். நம்ம நினைச்ச நேரத்தில் கிடைக்கணும். நம்ம விலகினோம்னா என்னன்னா, நான் 1000 தடவை துவா கேட்ட ஒன்றும் கிடைக்கல, ஹஸரத்துல போய் சொன்னேன் ஒரு 3 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடு சரியாயிடும்னாங்க, கொடுத்து பார்த்தா இன்னும் சரியாகல. அப்படியானால் உடனே பகரத்தை எதிர்பார்ப்பது அது அல்லாஹ்வின் அழகிய நடைமுறை இல்லை. நீ செய், என் மீது நம்பிக்கையோடு செய், நான் நிறைவேற்றுவேன், நான் கேட்டதை கொடுப்பேன். அப்ப அவன் கொடுக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும். தாமதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்க வேண்டும். பெருமானார் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி மதீனாவிலே தொழுகிறார்கள். ஆனால் யூதர்களின் மனம் மாறும் என்று நினைத்தார்கள், அவங்க மாறவில்லை. காபா வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க மட்டும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கதுனரா வஜ்ஹக தகல்லுப். அல்லாஹ் சொல்றான் கதுனரா வஜ்ஹக, பெருமானாருடைய முகம் அப்படி மேலே பார்த்தாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல வருது, நீங்கள் வானத்தை நோக்கி பார்ப்பதை நான் பார்க்கிறேன். தொழுகையிலேயே ஏன் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருமா? ஃபலனு வல்லி என்ன கிப்லத்தன் தரல்லா, நீங்க திருப்தி படுற கிப்லாவுக்கு நாம திருப்புவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா திருப்பல்ல. பெருமானாருடைய முகம் காபாவில் வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பைத்துல் முகத்தஸில் இருந்து மீண்டும் காபாவை நோக்க நினைக்கிறாங்க. சரி, நேருக்கு நேர் மாற்றம். பைத்துல் முகத்தஸ் அங்கன்னா காபா இங்க. அப்போ நேர் மாற்றமா திரும்பணும். திருக்குரானிலே சொன்னான், கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, தாங்கள் முகத்தை வானத்தை நோக்கி திருப்பி இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படி நின்று எதிர்ப்பு தக்பீர் கட்டிட்டு பார்ப்பாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருமா, மீண்டும் காபாவை அல்லாஹ் முன்னோக்க சொல்வானா என்று எதிர்பார்ப்பு. வானத்தை நோக்கி பார்க்கும் பார்வை, அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹுவின் நபி கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா கிடைக்கல. எப்போ கிடைக்குது? கிட்டத்தட்ட 16 மாதங்கள் கழித்து, 1.5 ஆண்டுகள் கழித்து. நிறைய தஃசீரின் பெருமக்கள் எழுதுவாங்க, பெருமானாரை அவங்க விரும்பின கிப்லாவான உலகத்து மூமின்கள் எல்லாம் இதயத்தில் சுமக்கிற காபத்துல்லாவை முன்னோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், காபாவை நோக்கி முகத்தை திருப்புங்கள். இந்த கட்டளை வந்தது இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு படித்து கொடுத்த அழகான பாடங்களில் இதுவெல்லாம் மகத்தான பாடம்.